என் பெயர் ராகினி. இந்த உலகத்தில் என் கணவருக்கு அவரது அத்தையைத் தவிர யாரும் இல்லை. அவர்கள்தான் அவரை வளர்த்து ஆளாக்கினார்கள். என் வாழ்நாளில் அவர்களை விட ஒரு விசித்திரமான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. சொல்வதென்றால் அவர்கள் எப்போதும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே கிடப்பார்கள். ஆனால் அந்த நோய் நிலையிலும் அவர்கள் அப்படிப்பட்ட சில காரியங்களை செய்வார்கள், அதை தன் சொந்த கால்களில் நடக்கும் ஒரு ஆரோக்கியமான மனிதன் கூட செய்ய மாட்டான். அவர்கள் ஏன் எப்படி அப்படி செய்தார்கள் என்பது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஏனெனில் அவர்கள் இறந்த அன்று இரவில் நான் அவர்களின் அறைக்குச் சென்று படுக்கச் சென்றேன். நான் அவர்களின் கட்டிலில் போய் படுத்தவுடனே திடீரென்று கட்டில் ஆடத் தொடங்கியது. நான் முன்னால் பார்த்தபோது என் உயிரே போய்விட்டது. ஏனென்றால் அங்கே என் கணவரின் அத்தை எந்த குறையும் இல்லாமல் நலமாக நின்று கொண்டிருந்தார்கள். என் குடும்பத்தினர் மானவுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தபோது அவனது குடும்பத்தில் யாரும் இல்லை, அவனது தாயின் வயதுடைய ஒரு அத்தை மட்டும்தான் இருக்கிறார் என்று நினைத்துத்தான் செய்தார்கள். அவன் அவர்களை தன் தாயாகவே கருதினான். ஏனென்றால் அவனது சிறுவயதிலேயே அவனது பெற்றோர் இறந்துவிட்டார்கள். அவனது அத்தை திருமணமே செய்து கொள்ளவில்லை. மானவிற்காகத்தான் அத்தை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அவர்களுக்கு தன் அண்ணன் மற்றும் அண்ணி இறந்த துக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால் அவர்களால் தன் மருமகன் மானவை ஓர் அனாதையாக வாழவிட முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் தன் வாழ்க்கையை மானவின் வாழ்க்கைக்காக தியாகம் செய்து அவனை வளர்க்கத் தொடங்கினார்கள். அவனை படிக்க வைத்தார்கள். இன்று அவன் திருமண வயதை அடைந்தபோது அவனுக்காக ஒரு நல்ல வரனை தேடத் தொடங்கினார்கள். அவர்கள் ஒரு தாயாக இருந்து அவனை வளர்த்தார்கள். இன்று அவனுக்கு திருமணம் செய்து வைத்து தன் பொறுப்பிலிருந்து விடுபட நினைத்தார்கள். சாரதா அத்தை ஒரு நல்ல பெண் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் என் அத்தை மாமியாரே எனக்கு பதிலற்ற ஒரு கேள்வியாக மாறுவார் என்று எனக்கு எப்படி தெரியும்? என் திருமணம் மானவுடன் நடந்தபோது அத்தை தன் கால்களால் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முற்றிலும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார்கள். அவர்கள் தன் அறைக்குள் என்னை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. பொதுவாக அவர்கள் வீட்டின் எல்லா வேலைகளையும் என்னைக் கொண்டே செய்விப்பார்கள். அவர்களால் தானாக நகர்ந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட குடிக்க முடியாது. ஆனால் தன் அறையை அவர்களே சுத்தம் செய்து கொள்வார்கள். தன் படுக்கையையும் அவர்களே சரி செய்து கொள்வார்கள். தன் அலமாரியையும் அவர்களே நிர்வகிப்பார்கள். தன் அறையின் கதவருகே கூட என்னை அவர்கள் ஒருபோதும் நிற்க அனுமதித்ததில்லை. வீட்டின் சூழ்நிலை முன்பே நன்றாக இருக்கவில்லை. திருமணத்திற்குப் பிறகு என் கணவருக்கு கடன் அதிகமாகிவிட்டது. அதனால் வீட்டில் ஒருபோதும் நல்ல உணவுகள் சமைக்கப்படுவதில்லை. ஒரு நாள் இரவு எனக்கு திடீரென்று சுவையான உணவின் வாசனை வந்தது. நான் என் கணவரை பார்த்தேன். அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவனது முகத்தில் அமைதி இருந்தது. அவர் எதையும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன். வீட்டிற்குள்ளேயே எங்கிருந்தோ உணவின் வாசனை பரவிக்கொண்டிருந்தது. முதலில் எனக்கு அது என் பிரம்மை என்று தோன்றியது. ஏனென்றால் பசியும் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த வாசனை எனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. காலை விடிந்ததும் நான் சமையலறையில் பாத்திரங்களை பார்த்தேன். ஒரு பாத்திரத்தில் மீதமான கிரேவியும் குழம்பும், ஒரு ஹாட்பாட்டில் ஹாட்பாட் ரொட்டியின் சிறிய துண்டுகளும் இருந்தன. இந்த காட்சியை பார்த்து நான் திகைத்துப் போனேன். இரவு நேரத்தில் இந்த உணவை யார் சமைத்தது, யார் சாப்பிட்டது என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. ஒருவேளை அத்தைதான் சாப்பிட்டிருப்பாரோ என்று எனக்குத் தோன்றியது. ஆனால் அவர்களுக்கு இந்த உணவை யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வி. ஏனென்றால் வீட்டிலிருந்து ஹோட்டல் மிகவும் தூரத்தில் இருந்தது. என் கணவர் என்னையோ அல்லது அத்தையையோ ஒருபோதும் தனியாகச் சந்தைக்குச் செல்ல அனுமதிப்பதில்லை. உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நானே கொண்டு வந்து தருகிறேன். என்னுடன் வரவேண்டும் என்றால் வரலாம் என்றுதான் அவர் எப்போதும் கூறுவார். ஆனால் அத்தையின் நடத்தை என்னிடம் மிகவும் கடுமையாக இருந்தது. அவர்களின் பெயர் சாரதா. அவர்கள் ஒரு சுயநலமிக்க பெண்ணாகத் தோன்றினார்கள். ஆனால் என் கணவரோ எப்போதும், அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் எனக்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை, எனக்கு நல்ல வளர்ப்பும் நல்ல கல்வியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்றவர்களின் வீடுகளில் கூட்டிப் பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது போன்ற வேலைகளைக் கூட செய்திருக்கிறார்கள். என் சொந்த பெற்றோர் கூட எனக்காக இவ்வளவு செய்திருக்க மாட்டார்கள். அதைவிட அதிகமாக அத்தை எனக்கு செய்திருக்கிறார் என்று கூறுவார். அவர் எப்போதும் அத்தையை புகழ்ந்து பேசுவார். அவர்களுக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். எனக்கு அத்தைதான் எல்லாமே என்பதுதான் அவனது பேச்சாக இருந்தது. அத்தைக்கு அல்கா என்ற ஒரு தோழி இருந்தார். அவரும் இதே தெருவில்தான் வசித்து வந்தார். அவர் அடிக்கடி என் அத்தை மாமியாரை சந்திப்பதற்காக வீட்டிற்கு வருவார்.
கடுமையான வெயிலாக இருந்தாலும் சரி, கடுமையான குளிராக இருந்தாலும் சரி, அத்தை எப்போதும் அவரை தன் அறைக்குள்ளேயே அழைத்துச் சென்று அமர வைப்பார். அவர்கள் இருவரும் அறையின் கதவை மூடிக்கொண்டு பல மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். மேலும் அவர்கள் வெளியே வரும்போது அல்கா ஆண்டி என்னை மிகவும் விசித்திரமான பார்வையில் பார்ப்பார். எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவரைப் பற்றி எனக்கு தெரியும் என்பது போன்ற ஒரு பார்வை அது. ஒரு நாள் நான் அத்தை உடுத்தும் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் வீட்டிலுள்ள எல்லா வேலைகளையும் நானே செய்வதுதான் என்னுடைய தினசரி வழக்கமாக இருந்தது. துணிகளை துவைத்துவிட்டு அதை பிழிந்து கொண்டிருந்தபோது அவருடைய சட்டையில் ஒரு மோதிரம் சிக்கியிருப்பதை நான் கண்டேன். அந்த மோதிரம் தங்கத்தைப் போல தோன்றியது. மேலும் அது மிகவும் கனமாகவும் இருந்தது. இது குறைந்தபட்சம் 2 அல்லது 3 தோலா எடையுள்ள மோதிரமாக இருக்கும் என்று நான் ஒரு கணிப்பிற்கு வந்தேன். நான் ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டேன். என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு தங்கத்தை ஒருபோதும் பார்த்ததில்லை. நான் ஏழையாகத்தான் இருந்தேன். ஆனால் தங்கத்திற்கு என்று ஒரு தனித்துவமான பிரகாசமும் நிறமும் உண்டு. அதை மனிதர்களால் அடையாளம் காண முடியும். அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு நான் அத்தையின் அறைக்குச் சென்றேன். அவர் அந்த நேரத்தில் தன் படுக்கையில் அமர்ந்திருந்தார். நான் மெதுவாக, அத்தை, இது உங்களுடைய மோதிரமா? இது துணிகளில் ஒட்டிக்கொண்டிருந்தது என்றேன். அதை பார்த்ததும் அவர் திடீரென்று பதற்றமடைந்து வேகமாக, தங்க மோதிரமா? அதெல்லாம் இல்லை, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? இது நான் என் விரலில் அணிந்திருந்த ஒரு சாதாரண ஆர்டிஃபிஷியல் மோதிரம். ஒருவேளை துவைக்கும்போது என் கையை விட்டு தவறி விழுந்திருக்கலாம். நல்ல வேளை கிடைத்துவிட்டது என்றார். நான், அத்தை, இது பார்ப்பதற்கு மிகவும் கனமாக இருக்கிறதே. இது தண்ணீரில் பட்டால் வீணாகிப் போகலாம் என்றேன். அவர் அவசரமாக, ஆமாம் ஆமாம், இது வீணானதுதான். நீ இதை விட்டுவிடு, அதிகமாகப் பேசாமல் போய் உன் வேலையைப் பார் என்றார். பிறகு அவர் என் கையிலிருந்த மோதிரத்தை வேகமாக பிடுங்கி ஒரு பக்கமாக வைத்தார். அவருடைய நடத்தையில் ஒரு விசித்திரமான படபடப்பு இருந்தது. அதை நான் அதற்கு முன்பு அவரிடம் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் இது ஒரு சாதாரண மோதிரம் என்றால் இதற்கு ஏன் இவ்வளவு ஜாக்கிரதை காட்டப்படுகிறது என்ற கேள்வி என் மனதில் எஞ்சியிருந்தது. அதே நேரத்தில் என்னை எப்போதும் ஒரு விசித்திரமான பார்வையோடு பார்க்கும் அல்கா ஆண்டியின் முகம் என் நினைவுக்கு வந்தது. என்னிடமிருந்து ஏதோ மறைக்கப்படுகிறது என்ற சந்தேகம் எனக்கு வரத் தொடங்கியது. எங்கள் வீட்டின் சூழ்நிலை ஏற்கனவே மிகவும் மோசமாக இருந்தது. என் கணவரின் கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. வீட்டில் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்குவது கடினமாக இருந்தது. ஒரு நாள் என் கணவர், மானவ், சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது என்றும் இனி நாம் பல விஷயங்கள் இல்லாமல் வாழப்பழக வேண்டும் என்றும் கூறினார். இன்றிலிருந்து பால் வாங்க முடியாது. பால் மிகவும் விலை உயர்ந்ததாகிவிட்டது. நாம் காலையில் வெறும் தேநீர் மட்டும் குடிப்போம் என்றார். நான் அவரை பார்த்தேன். அவர் முகத்தில் கவலை இருந்தது. நான் மெதுவாக, சரி, எப்படி நடக்கிறதோ அப்படியே நாம் சமாளித்துக் கொள்வோம் என்றேன். அதற்கு அவர், உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை என்னால் தர முடியவில்லையே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார். நான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று பதிலளித்தேன். ஆனால் உண்மை என்னவென்றால் சூழ்நிலை மிக வேகமாக மோசமடைந்து வந்ததால் என் மனதிலும் பயம் இருந்தது. எனக்கு ஏதேனும் ஒரு திறமை இருந்தால் நான் நிச்சயமாக ஏதாவது செய்திருப்பேன் என்று என் மனதிற்குள் நினைத்து கொண்டேன். ஆனால் நான் அதிகம் படித்தவளும் இல்லை. என்னிடம் பணம் சம்பாதிப்பதற்கான எந்த தொழிலும் இல்லை. அதனால்தான் வீட்டின் சுமையை குறைக்க, வீட்டுச் செலவுகளை முடிந்தவரை குறைக்க உதவ வேண்டும் என்று முடிவு செய்தேன். இந்த எண்ணத்தோடு என்னை நான் மனதளவில் பலப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்திலும் சேமிக்க முயற்சி செய்யத் தொடங்கினேன். சில நேரங்களில் அத்தையிடம் பணம் இருக்கிறது, அவரிடம் செல்வமும் ஏராளமான பொருட்களும் இருக்கின்றன என்று எனக்குத் தோன்றும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டிருக்கிறார். மானவிடமும் எதையும் சொல்வதில்லை. இந்த விஷயத்தை நான் அவர் மீது பழிசுமத்துவது போல நினைக்கவில்லை. ஆனால் வீட்டின் சூழ்நிலையைப் பார்க்கும்போது இவ்வளவு வறுமை இருந்தபோதிலும் அவர் சில நேரங்களில் திடீரென்று காணாமல் போய்விடுவார் என்ற எண்ணம் என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்தது. அவர் சில சமயம் காலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டு மாலையில்தான் திரும்புவார். சில சமயங்களில் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருப்பார். ஒரு நாள் அவர் காலையில் வீட்டை விட்டுச் சென்றவர் மாலை வரையிலும் திரும்பவே இல்லை. நான் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். அவர் திரும்பி வந்தபோது நான் என் கணவரிடம் மெதுவாக, நான் இன்று மிகவும் சோர்ந்துவிட்டேன், நாள் முழுவதும் வேலை மட்டுமே செய்தேன். அத்தையும் வீட்டில் இல்லை, அதனால் எல்லா வேலைகளையும் நானே பார்க்க வேண்டியதாயிற்று என்றேன். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அத்தை வேகமாக, ஏய், நான் எங்கே சென்றிருந்தேன் ராகினி? மானவிடம் ஏன் இப்படி பொய் சொல்கிறாய் என்றார். இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான்,
நீங்கள் வீட்டில் இல்லை என்று மட்டும்தானே கூறினேன் என்றேன். நான் நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கூறவில்லை. ஒருவேளை நீங்கள் அல்கா ஆண்டியின் வீட்டிற்குச் சென்றிருக்கலாம் அல்லது வேறு எங்காவது இருந்திருக்கலாம் என்றேன். அவர் உரத்த குரலில், நான் எங்கும் செல்லவில்லை. நான் வீட்டில்தான் இருந்தேன். உனக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்றார். பிறகு அவர் நேரடியாக மானவ் பக்கம் திரும்பி, பார் மானவ், உன் மனைவி எப்படி பேசுகிறாள் என்று. நான் நாள் முழுவதும் வீட்டில்தான் இருந்தேன். இவள் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருந்திருப்பாள், அதனால் இவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை போலிருக்கிறது என்றார். என் கணவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். அவருடைய முகத்தில் கோபம் தெரிந்தது. அவர், உனக்கு என்னதான் தெரியும்? நீ எப்போதும் வீட்டு வேலைகளைச் செய்துவிட்டு சோர்ந்து போய் தூங்கிவிடுகிறாய். உனக்கு வீட்டின் சூழ்நிலையைப் பற்றி எதுவும் தெரிவதே இல்லை. அத்தை வீட்டில்தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் எங்கும் செல்வதில்லை. நீ தேவையில்லாமல் கதைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்றார். நான் உடனே, இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவர் வெளியே செல்வதை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்றேன். ஆனால் என் கணவர் என் பேச்சை பாதியிலேயே தடுத்து கடுமையான தொனியில் என் அத்தை ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அவரைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ இப்போதுதான் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறாய். நீ இங்கு வந்து இன்னும் அதிக நாட்கள் ஆகவில்லை, அதனால் அதிகமாக பேசாதே என்றார். அந்த கணமே நான் முற்றிலும் மௌனமாகிவிட்டேன். என் சொந்த வீட்டிலேயே என் வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அத்தை என் கணவர் முன்னிலையில் என்னை ஒரு பொய்யரைப் போல சித்தரித்துவிட்டார். எனக்கு என் சொந்த யதார்த்தத்தின் மீதே சந்தேகம் வரத் தொடங்கியது. திருமணத்திற்குப் பிறகு கணவன் மனைவி இடையே சண்டை நடப்பது சகஜம்தான். எங்களுக்குள் சண்டை ஏற்படும் போதெல்லாம் நானும் என் கணவரை இனிப்பான வார்த்தைகளால் ஏளனம் செய்வேன். அத்தையின் எந்தவொரு நடவடிக்கையும் உங்கள் கண்ணுக்குத் தெரிவதே இல்லை. எனக்கு அந்த பெண் மிகவும் விசித்திரமாகத் தோன்றுகிறார். அவர் எதையோ மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. நீங்களும் அவர் பேச்சைக் கேட்டுக்கொண்டு எப்போதும் என் பின்னாடியே சுற்றுகிறீர்கள் என்பேன். ஆனால் மானவ் தன் அத்தைக்கு எதிராக ஒரு வார்த்தையைக் கூட கேட்க மாட்டார். என் அத்தை மிகவும் நல்ல பெண்மணி. எனக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தன்னைப்பற்றி யோசிக்காத ஒரு பெண் ஒருபோதும் கெட்டவராக இருக்க முடியாது. அவர் எப்போதும் எனது நலனை மட்டுமே யோசித்திருக்கிறார். என் மீது மிகுந்த அன்பு காட்டியிருக்கிறார். எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். நான் சிறுவயதில் நல்ல முறையில் வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பல தியாகங்களை செய்துள்ளார். தெரியுமா, அவர் ஒரு பணக்காரரின் வீட்டில் பாத்திரங்கள் கழுவும் வேலை செய்தார் என்று கூறுவார். அவர் ஒரு பணக்காரரின் வீட்டில் வேலை செய்தார் என்ற விஷயம் உண்மையில் எனக்கு அதுவரை தெரிந்திருக்கவில்லை. எங்கள் குடும்பத்திலும் ஏழைகள் இருந்தார்கள், என் புகுந்த வீட்டிலும் இருந்தார்கள். ஆனால் யாரும் யாருடைய வீட்டிலாவது வேலைக்காரராக இருக்கும் அளவிற்கு அவ்வளவு ஏழையாக இல்லை. ஏழைகளாக இருந்தாலும் தங்களுக்கு கிடைத்ததை உண்டு வாழ்ந்தார்கள். குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, யாரிடமும் கையேந்தவில்லை. ஒருபோதும் யாருக்கும் வேலைக்காரர்களாக மாறி மற்றவர்களின் வீட்டில் வேலை செய்யவில்லை. எனவே இந்த விஷயத்தை கேட்டபோது, ஆமாம், அத்தை உண்மையிலேயே மானவிற்காக தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. அவர் மிகவும் மோசமான காலகட்டத்தை கண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒருவருடைய வீட்டில் வேலைக்காரராக மாறுவது என்பது எந்தவொரு மனிதனின் கடைசி முயற்சியாகத்தான் இருக்கும். ஒரு நாள் அத்தை எங்கோ வெளியே சென்றிருந்தார். அவர் திரும்பியபோது தன் சொந்த கால்களால் நடந்து வரவில்லை, மாறாக ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டுவரப்பட்டார். வீட்டிற்கு வெளியே சலசலப்பு சத்தம் கேட்டது. மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. நான் வாசலில் நின்றபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்று எனக்கு ஏதும் புரியவில்லை. அத்தை உடனடியாக வீட்டிற்குள் கொண்டுவரப்பட்டார். அவர் தன் படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டார். அவருடைய முகம் வெளிறிப்போயிருந்தது, கண்கள் மூடியிருந்தன. அவருடைய உடலில் முன்பிருந்த பலம் இப்போது இல்லை. அவருக்கு பக்கவாதம், பாராலிசிஸ் அட்டாக் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. அல்கா ஆண்டிதான் அவருக்கு தோள் கொடுத்து தாங்கி வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார். அவருடைய கைகள் அசைந்தன, ஆனால் கால்கள் முற்றிலும் செயலிழந்திருந்தன. அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. நான் அந்த காட்சியைக் கண்டு திகைத்து நின்றேன். இப்போது அடுத்து என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. மானவ் வீட்டிற்கு வந்தபோது அவரும் பதற்றமடைந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும், இதெல்லாம் எப்படி நடந்தது? அத்தைக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். அவருடைய குரலில் பயம் இருந்தது. அவருடைய நடையின் வேகம் கூடியிருந்தது. அவர் எங்கோ வெளியே சென்றிருந்தார். அங்கேயே அவருக்கு ஏதோ ஆகிவிட்டது போலிருக்கிறது என்று நான் சொல்லத் தொடங்கியவுடனே அல்கா ஆண்டி என் பேச்சை பாதியிலேயே தடுத்தார். அவர் வேகமாக, இல்லை இல்லை, அது தவறான விஷயம். இவர் மொட்டை மாடிக்கு சென்று கொண்டிருந்தபோது படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுந்துவிட்டார் என்றார்.
நான் மௌனமானேன். என் கண்கள் அவர்கள் இருவர் மீதே நிலைத்து நின்றன. அந்தப் பெண் ஏன் அப்படி சொல்கிறார், உண்மை ஏன் மறைக்கப்படுகிறது என்பது எனக்கு புரியவே இல்லை. உண்மையைச் சொல்லிவிட வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் யாருமே என் வார்த்தைகளை ஒருபோதும் நம்பியதில்லை என்ற என்னுடைய முந்தைய அனுபவம் என் நினைவுக்கு வந்தது. அதனால்தான் நான் மௌனமாக நின்றேன். என் கணவர் அல்கா ஆண்டியின் வார்த்தைகளைக் கேட்டவுடன் அதை சட்டென்று நம்பிவிட்டார். மேலும் என்னை நிமிர்ந்து பார்த்து, உனக்கு என்னதான் தெரியும்? நீ எப்போதும் தவறான விஷயங்களைத்தான் யோசிக்கிறாய். என் அத்தையை நீ எப்போது பார்த்தாய் என்றார். நான் மெதுவாக, அவர் வெளியே செல்வதை நான் பார்த்தேன் என்று கூறினேன். ஆனால் என் பேச்சை யாரும் கேட்கவில்லை. அல்கா ஆண்டி என் கணவரின் தோளில் கை வைத்து, மகனே, நீ கவலைப்படாதே, இதெல்லாம் ஒரு விபத்துதான், உன் அத்தை இனி ஓய்வெடுப்பார் என்றார். பிறகு அவர் கிளம்பத் தொடங்கினார். போகும் வழியில் அவர் என்னை நோக்கித் திரும்பி, சாரதாவை நன்றாக பார்த்துக்கொள், அவர் என்ன சொல்கிறாரோ அதைக் கேள், அவர் எப்படிச் சொல்கிறாரோ அப்படியே கேட்டு நடந்து கொள், அதுதான் உனக்கு நல்லது என்றார். அவருடைய தொனியில் ஒரு விசித்திரமான கண்டிப்பு இருந்தது. அது ஒரு அறிவுரையைப் போல இல்லாமல் ஏதோ ஒரு கட்டளையைப் போல இருந்தது. நான் அவருடைய கண்களை பார்த்தபடி மௌனமானேன். எனக்குள் ஒரு விசித்திரமான பயம் ஏற்படுவதை உணர்ந்தேன். அந்த நாளுக்குப் பிறகு அத்தை முற்றிலும் படுக்கையிலேயே முடங்கிவிட்டார். இப்போது அவருடைய எல்லா வேலைகளின் சுமையும் என் தலைமேல் விழுந்தது. நான் அவருக்கு உணவளித்தேன், அவருடைய ஆடைகளை மாற்றினேன், அவரை குளியலறை வரை அழைத்துச் சென்றேன், நானே அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தேன். அவருடைய உடல் பலவீனமாகிவிட்டிருந்தது. ஆனால் அவருடைய கண்களில் இன்னும் அதே பழைய கண்டிப்பு அப்படியே இருந்தது. நான் அவருக்கு அருகில் அமரும்போது அவர் பல நேரங்களில் என்னை மௌனமாக பார்த்துக்கொண்டே இருப்பார். ஏதோ சொல்ல நினைப்பது போலவும் ஆனால் சொல்ல முடியாமல் தவிப்பது போலவும் இருக்கும். வீட்டின் முழுச் சுமையும் என் தோள்களில் வந்துவிட்டதால் நான் உள்ளுக்குள் சோர்ந்து போகத் தொடங்கினேன். எனக்கு கோபமும் வந்தது. ஆனால் ஒரு நோயாளியிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் நினைத்ததால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் இதயத்திற்குள் ஒரு வலியும் இருந்தது. ஏனென்றால் இதே பெண்மணிதான் என்னை எப்போதும் ஒரு பொய்யராக மாற்றியவர், என் கணவர் முன்னிலையில் என்னை தவறாக நிரூபித்தவர். இந்தப் பெண் என்னிடமிருந்து அப்படி என்னதான் மறைக்கிறார், ஏன் தன் வாழ்க்கையைப் பற்றிய உண்மையைச் சொல்வதில்லை என்று நான் அடிக்கடி சிந்திப்பேன். அந்த நாளுக்குப் பிறகு அல்கா ஆண்டியின் நடத்தையும் இன்னும் அதிகமாக கடுமையானதாக மாறியிருப்பதை நான் உணர்ந்தேன். அவர் எப்போது வந்தாலும் என்னை இந்த வீட்டில் ஒரு முக்கியமான நபராகவே மதிக்காமல் அலட்சியமாக பேசுவார். ஒரு நாள் நான் என் மனதிற்குள், உண்மையை தெரிந்து கொள்வதுதான் எனக்கு இருக்கும் மிகப்பெரிய சோதனை போலிருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் நான் மீண்டும் எதையாவது பேசினால் அநேகமாக மறுபடியும் நானே தவறானவளாக நிரூபிக்கப்படுவேன் என்பதை அறிந்திருந்ததால் நான் என்னை நிறுத்திக் கொண்டேன். அதனால் நான் மௌனத்தை என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டேன். பணிவிடை, மௌனம் மற்றும் ஒரு உள்மன போராட்டம் ஆகியவற்றுடன் கூடிய அதே பாரத்துடனேயே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை கடந்து சென்றது. என் முன்னால் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த பெண், ஒரு காலத்தில் எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தவர், இப்போது அதே கேள்வி என் ஒவ்வொரு நாளையும் மௌனமாக தின்று கொண்டிருக்கிறது என்பதை நான் அடிக்கடி உணர்ந்தேன். அத்தை படுக்கையிலேயே முடங்கி 3 மாதங்கள் கடந்துவிட்டன. அந்த காலகட்டத்தில் வீட்டின் வாழ்க்கையே முற்றிலும் மாறிப்போயிருந்தது. அவரால் இப்போது எழுந்து நடக்க முடியாது. அவருடைய முழுப் பொறுப்பும் என் மீதுதான் இருந்தது. பல நேரங்களில் அவருடைய அறைக்குள் யாரோ வந்து போவது போன்றோ அல்லது உள்ளே மிக மெல்லிய குரலில் பேசும் சத்தம் கேட்பது போன்றோ எனக்கு தோன்றும். ஆனால் நான் உன்னை கூப்பிடாதவரை நீயாக என் அறைக்குள் வரக்கூடாது என்று அவர் ஏற்கனவே என்னிடம் கடுமையாக கட்டளையிட்டிருந்தார். அவருடைய தொனியில் அதிகாரம் இருந்ததால் நான் மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டேன். இப்போது அவருக்கு ஏதேனும் வேலை இருந்தால் அவர் தன் அறையில் மாட்டி வைத்திருந்த ஒரு சிறிய பெல் சத்தத்தை ஒலிக்கச் செய்வார். அந்த பெல் சத்தம் கேட்டவுடனேயே நான் வேகமாக அவருடைய அறைக்குச் சென்று விடுவேன். அவருடைய அறை எப்போதும் பூட்டியே இருக்கும். உள்ளே இருக்கும் சூழல் மிகவும் மௌனமாகவும் பாரமாகவும் இருப்பது போல் தோன்றும். சில நேரங்களில் உள்ளே வேறு யாரோ கூட இருப்பது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்படும். ஆனால் இது ஒருவேளை என்னுடைய கற்பனையாக இருக்கலாம் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டு மௌனமாகிவிடுவேன். ஏனென்றால் அவருடைய அறைக்குள் சென்று அவரிடம் ஏதேனும் கேள்வி கேட்கும் அளவிற்கு அல்லது எதையும் ஆராய்ந்து பார்க்கும் அளவிற்கு எனக்குள் துணிச்சல் இல்லை என்பதுதான் உண்மை. மேலும் ஏதேனும் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பிறகு அதை போய் என் கணவரிடம் சொல்வதற்கு கடந்த காலத்தைப் போல இப்போது எனக்குள் எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. என்னுடைய நாட்கள் தொடர்ந்து வேலைகளிலேயே கழிந்து கொண்டிருந்தன. காலையில் எழுந்தவுடனேயே வீட்டில் வேலைகள் தொடங்கிவிடும்.
சமையல் செய்வது, வீட்டை சுத்தம் செய்வது, துணிகளை துவைப்பது, அதன் பிறகு அத்தைக்கு பணிவிடைகள் செய்வது என இவை அனைத்திற்கும் இடையே எனக்காக ஒரு கணம் மூச்சு விடுவதற்கு கூட எனக்கு நேரம் கிடைப்பதில்லை. நான் எல்லா நேரங்களிலும் கடுமையான சோர்வை உணர்ந்தேன். என் உடலும் சோர்ந்து போயிருந்தது, என் மனமும் சோர்ந்து போயிருந்தது. சில நேரங்களில் இரவில் படுக்கும்போது நான் அப்படியே விழுந்து தூங்கிவிட வேண்டும், யாருக்கும் எந்த பதிலும் சொல்லக்கூடாது என்று எனக்கு தோன்றும். ஆனால் மீண்டும் காலையில் அதே வழக்கமான சுழற்சி தொடங்கிவிடும். அத்தையின் அறையிலிருந்து பெல் சத்தம் அடிக்கடி ஒலித்துக்கொண்டே இருக்கும். நானும் வேகமாக அவருடைய அறைக்குச் செல்வேன். அவர் சில சமயம் தண்ணீர் கேட்பார், சில சமயம் உணவு கேட்பார், சில சமயம் ஏதேனும் ஒரு பொருளை அதன் இடத்திலிருந்து மாற்றி வைக்கச் சொல்வார். அவருடைய அறைக்குள் நுழையும்போதெல்லாம் நான் எப்போதும் ஒரு விசித்திரமான உணர்வை உணர்வேன். கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று அங்கே மறைந்திருப்பது போலத் தோன்றும். நான் 1 அல்லது 2 முறை அங்கேயே நின்று கூர்ந்து கவனித்து உள்ளே நடப்பதைக் கேட்கவும் முயற்சி செய்தேன். ஆனால் உள்ளிருந்து வெறும் மௌனம் மட்டுமே எனக்கு புலப்படும். இருந்தபோதிலும் என் இதயத்திற்குள் ஒரு சிறிய படபடப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் என்னுடைய சோர்வினால்தான் ஏற்படுகிறது என்று எனக்கு நானே சமாதானம் கூறிக்கொண்டேன். மேலும் எந்தவொரு சந்தேகத்தையோ அல்லது எண்ணத்தையோ என் மீது ஆதிக்கம் செலுத்தவிடக்கூடாது என்று நான் தீர்க்கமாக முடிவு செய்தேன். ஏனென்றால் ஒரு புதிய கேள்வியின் பாரத்தை தாங்குவதற்கான பலம் ஏற்கனவே என்னிடம் மீதம் இருக்கவில்லை. இந்த நாட்களில் அத்தையின் உடல்நிலை திடீரென்று மிகவும் மோசமடையத் தொடங்கியது. ஆரம்பத்தில் படுக்கையில் முடங்கிக் கிடக்கும் ஒரு மனிதருக்கு இருக்கும் அதே பழைய வழக்கமான நிலைதான் அவரிடமும் இருந்தது. மௌனமாக இருப்பது, எந்த அசைவும் இல்லாமல் இருப்பது மற்றும் பெரும்பாலான நேரங்களில் படுத்துக்கொண்டே இருப்பது. ஆனால் அதன் பிறகு திடீரென்று அவருக்கு அடிக்கடி வாந்தி வரத் தொடங்கியது. எனக்கு குமட்டிக்கொண்டே இருக்கிறது, எதையும் சாப்பிடுவதற்கு பிடிக்கவில்லை என்று அவர் அடிக்கடி கூறுவார். ஆரம்பத்தில் இதெல்லாம் பலவீனத்தின் காரணமாகவோ அல்லது மருந்தின் வீரியத்தாலோதான் நடக்கிறது என்று நான் நினைத்தேன். ஆனால் அவருடைய நிலைமை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே சென்றது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதிலும் பெரிய சிக்கல் இருந்தது. ஏனென்றால் அவரால் சொந்தமாக எழுந்து நடக்க முடியாது. அவரை தூக்கிக் கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் அவருடைய 4வது மாத பரிசோதனைக்கான செக்கப் நேரம் வந்தது. அதற்காக மருத்துவர் முன்பே 4 மாதங்களுக்குப் பிறகு கண்டிப்பாக வந்து காட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார். நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். மருத்துவமனையின் சூழலே எப்போதும் ஒருவித பாரமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும். வெள்ளை நிறச் சுவர்கள், நீண்ட பாதைகளில் நடந்து செல்லும் மக்கள் மற்றும் எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு மௌனமான படபடப்பு. மருத்துவர் அவரை பரிசோதித்துவிட்டு அவருடைய கோப்பை ஃபைல் பார்த்து பக்கவாத நிலையில் பாராலிசிஸ், பெரிய அளவில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறினார். பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்கும் புதிய தொல்லைகளைப் பற்றி நான் மருத்துவரிடம் விவரித்தேன். அவருக்கு அடிக்கடி வாந்தி வருகிறது என்றும், அவர் உணவைச் சரியாக உண்பதில்லை என்றும், அவருடைய உடலில் பலவீனம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றும் கூறினேன். மருத்துவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இந்த தொல்லைகளுக்கெல்லாம் பெரிய அளவில் எந்த காரணமும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் மனத்திருப்திக்காக சில பரிசோதனைகளை செய்ய வேண்டியிருக்கும் என்றார். அவர் சில பரிசோதனைகளை டெஸ்ட்ஸ் எழுதி கொடுத்தார். நாங்கள் அவசரத்தில் இருந்ததால் மருத்துவமனையில் அதிக நேரம் தங்கியிருக்கவில்லை. பரிசோதனைகளை இங்கேயே செய்து முடித்துவிடலாம், இல்லையென்றால் மீண்டும் எங்களால் வர முடியாது என்று நான் கூறினேன். ஏனென்றால் அத்தையை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிக்கடி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது மிகவும் கடினமான காரியம் என்பதுதான் உண்மை. வாகனத்திற்கு ஏற்பாடு செய்வது, பணச்செலவு மற்றும் அவருடைய உடல்நிலை என அனைத்தும் எங்களுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. வீட்டிற்கு திரும்பியதும் நாங்கள் பரிசோதனைகளை செய்தோம். அதன் முடிவுகள், ரிப்போர்ட்ஸ் எங்கள் கைக்கு வந்தன. அந்த நேரத்தில் என் கணவர் அந்த முடிவுகளை ஏதேனும் ஒரு பெரிய நிபுணரிடம் ஸ்பெஷலிஸ்ட் காட்டுவதற்கு பதிலாக எங்கள் பகுதியிலேயே இருக்கும் ஒரு போலி மருத்துவரிடம், அங்கீகாரம் இல்லாத மருத்துவர், எடுத்துச் செல்ல முடிவு செய்தார். அவர் எளிமையான முறையில் சிகிச்சை அளிக்கிறார், என்ன பிரச்சனை என்பதை விரைவாக கூறிவிடுகிறார், மேலும் பணமும் குறைவாகவே வாங்குகிறார் என்று அவர் கூறினார். நான் அதிகம் விவாதிக்கவில்லை. வீட்டின் சூழ்நிலை ஏற்கனவே மோசமாக இருந்தது. மாலையில் அவர் அந்த அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றார். அவர் வீட்டிற்கு திரும்பியபோது அவருடைய முகத்தின் நிறமே மாறியிருந்தது. அவர் மிகுந்த கோபத்திலும் கவலையிலும் இருந்தார். மேலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதவரைப் போல அவருடைய நடையின் வேகம் கூடியிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே அவர் ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்கத் தொடங்கினார். வீட்டிற்கு யார் வருகிறார்கள்? வீட்டிற்கு யார் வருகிறார்கள் என்றார். நான் ஆச்சரியத்துடன், யாரும் வருவதில்லை. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்றேன். அவர் எனக்கு இன்னும் அருகில் வந்து உரத்த குரலில்,
உண்மையைச் சொல் ராகினி, நான் சென்ற பிறகு இந்த வீட்டிற்கு யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏதேனும் ஒரு பையனா அல்லது வயது முதிர்ந்த ஒரு மனிதரா? யாரோ ஒருவர்தான் இந்த வீட்டிற்குள் வருகிறார் என்றார். நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான சந்தேகம் தெரிந்தது. நீங்கள் ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் மருத்துவரிடம்தானே சென்றீர்கள். இந்த கேள்வி அங்கிருந்து ஏன் எழுகிறது என்றேன். அவர், நீ என் கேள்விக்கு நேரடியான பதிலை மட்டும் சொல். எனக்கு பொய்கள் வேண்டாம். சொல், இந்த வீட்டிற்குள் யாராவது வந்து கொண்டிருக்கார்களா என்றார். நான் சற்று தயக்கத்துடன், அத்தையின் அறைக்குள் யாரோ வந்து போவது போலவும் உள்ளே பேசுவது போலவும் எனக்கு அடிக்கடி சத்தம் கேட்கும். ஆனால் அத்தை என்னை அவருடைய அறைக்குள் வரக்கூடாது என்று எப்போதும் தடுத்திருந்தார் என்றேன். இதை கேட்டவுடனேயே என் கணவரின் முகத்தில் மின்னல் தாக்கியது போல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் நேராக சுவற்றின் அருகே சென்று தன் கையால் சுவற்றை ஓங்கி மிதித்தார். ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை அவருக்கு புரிந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வு அவரிடம் தெரிந்தது. அவர், அவ்வளவுதான், எனக்கு புரிந்துவிட்டது என்றார். நான் பதற்றத்துடன், என்ன புரிந்துவிட்டது, என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் என்னை நோக்கி திரும்பினார். அவருடைய குரல் கனமாக மாறியிருந்தது. பிறகு அவர் சொன்ன அந்த வார்த்தை என் காலடியில் இருந்த பூமியையே நழுவச் செய்தது. அவர், அத்தை தாயாகப் போகிறார், கர்ப்பமாக இருக்கிறார் என்றார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை எந்த ஒரு அடிப்படையோ அல்லது அர்த்தமோ இல்லாத ஒன்றாக இருந்தது. மேலும் அதை என் வாழ்க்கையில் நான் கேட்பேன் என்று கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக அது இருந்தது. ஒருபோதும் திருமணமே செய்து கொள்ளாத, கடந்த 4 மாதங்களாக பக்கவாத நோயாளியாக படுக்கையிலேயே முடங்கிக் கிடக்கும் ஒரு வயதான பெண் எப்படி கர்ப்பமடைய முடியும் என்று என்னால் மட்டுமல்ல, யாராலுமே ஊகிக்க முடியாது. உங்களுக்கு ஏதேனும் தவறு நேர்ந்திருக்கும். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த வீட்டில் வேறு எந்த ஆடவரும் இல்லையே. மேலும் அத்தை ஒருபோதும் திருமணமே செய்து கொள்ளவில்லை. இந்த விஷயம் சாத்தியமே இல்லை, அதுவும் இந்த வயதில் கண்டிப்பாக நடக்காது என்றேன். என் குரலில் ஆச்சரியமும் இருந்தது, பயமும் கலந்திருந்தது. என் கணவர் கோபத்துடன் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவருடைய நடையின் வேகம் கூடியிருந்தது, முகம் சிவந்திருந்தது. அவர் ஏதோ ஒரு உள்மன அழுத்தத்தில் இருப்பது போல தெரிந்தது. அவர், ஒருவேளை அந்த மருத்துவரிடமாவது தவறு நடந்திருக்கலாம். அதனால்தான் நான் ஒரு பெரிய மருத்துவரிடம், பெரிய டாக்டர் செல்கிறேன். இதெல்லாம் தவறு என்று அவர் கூற வேண்டும் என்று பிரார்த்தனை செய். இல்லையென்றால் இந்த வீட்டில் பல மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றார். அவருடைய தொனியில் ஆபத்தின் அறிகுறி தெரிந்தது. வரப்போகும் ஏதோ ஒரு புயலை அவர் முன்கூட்டியே உணர்வது போல இருந்தது. அவர் கிளம்பும்போது போகிற போக்கில் என்னையும் திட்டினார். அவர், நீ எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய முழு கவனமும் எங்கேதான் இருக்கிறது? இது 2 பேர் வாழும் ஒரு சிறிய வீடு. இதிலும் நீ இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். ஒருவேளை ஏதேனும் தவறாக நடந்தால் அதற்கு சம அளவில் நீயும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். நான் நடுங்கும் குரலில், இதில் என்னுடைய தவறு என்ன இருக்கிறது? நான் என்ன செய்தேன் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சைக் காதில் வாங்கிக் கொள்ளாமலேயே கதவை ஓங்கி மூடிவிட்டு வெளியே சென்றுவிட்டார். வீட்டில் திடீரென்று ஒரு நிசப்தமான மௌனம் சூழ்ந்தது. நான் சில நிமிடங்கள் அங்கேயே ஸ்தம்பித்து நின்றேன். பிறகு மனவேதனையுடன் சமையலறைக்குள் சென்றேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய கைகளில் மருத்துவ முடிவுகள், ரிப்போர்ட்ஸ் இருந்தன. அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான தோல்வியின் ஏமாற்றம் தெரிந்தது. அவர் உள்ளே வந்து அந்த காகிதங்களை நேராக ஒரு பக்கமாக தூக்கி எறிந்தார். அவருடைய குரல் அந்த அறையில் எதிரொலித்தது. அவர், இந்த அறிக்கைகள் சரியாகத்தான் இருக்கின்றன. அத்தைக்கு இந்த வயதில் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வெட்கமாக இல்லையா? இந்த விஷயம் யாருக்காவது தெரிந்துவிட்டால் நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படும் என்றார். இதை கேட்டவுடனேயே என் கையிலிருந்த கப் அப்படியே கீழே விழப்பார்த்தது. என் மூளையில் ஒரு கணம் எல்லாமே உறைந்து போய் நின்றுவிட்டது போல இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்றேன். ஆனால் அவருடைய கண்களில் அது உண்மைதான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையும் அதே நேரத்தில் கடுமையான கோபமும் தெரிந்தது. இப்போது எங்களிடமிருந்த ஒரே வழி அத்தையிடம் நேரடியாக பேசுவது மட்டும்தான். நாங்கள் இருவருமே நேராக அத்தையின் அறைக்குச் சென்றோம். அந்த அறை எப்போதும் போல அப்போதும் பூட்டியே இருந்தது. உள்ளிருந்து ஒரு லேசான துர்நாற்றமும் நிசப்தமான மௌனமும் வீசிக்கொண்டிருந்தது. அத்தை படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். அவருடைய முகம் முன்பை விட மிகவும் பலவீனமாக காணப்பட்டது. ஆனால் கண்கள் இன்னும் திறந்தே இருந்தன. என் கணவர் உள்ளே நுழைந்தவுடனேயே கடுமையான குரலில், அத்தை, இதெல்லாம் என்ன? உங்களிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை.
நீங்கள் இதையெல்லாம் செய்ய விரும்பியிருந்தால் உங்கள் சந்தோஷங்களை நீங்கள் முன்பே தேர்ந்தெடுத்திருக்கலாம். இதையெல்லாம் செய்வதற்கான வயது உங்களுக்கு இதுவல்ல. நீங்கள் எவ்வளவு கேவலமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அவருடைய வார்த்தைகள் அந்த அறையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தன. நான் அத்தையை பார்த்தேன். அவர் முதலில் மௌனமாகவே இருந்தார். பிறகு அவருடைய கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவருடைய முகத்தில் இதற்கு முன்பு நான் ஒருபோதும் பார்த்திராத ஒரு தவிப்பும் ஏமாற்றமும் தெரிந்தது. அவர் ஏதோ பேச முயன்றார். ஆனால் வார்த்தைகள் அவருடைய தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது போல இருந்தது. அவர் எங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டார். அந்த கணத்தில் என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக எனக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டது. நாம் ஒருவேளை உண்மை வேறொன்றாக இருக்கும் ஒரு விஷயத்திற்காக அவர் மீது பழி சுமத்துகிறோமோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் என் கணவரின் கோபத்தில் எந்தவொரு குறைவும் ஏற்படவில்லை. அவர் அங்கிருந்து வெளியேறி வெளியில் சென்று அவர் பேசியிருக்கக்கூடாத பல கடுமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தார். வீட்டின் ஒட்டுமொத்த சூழலும் முற்றிலும் சீர்குலைந்து போயிருந்தது. இரவில் மானவ் மிகவும் தாமதமாக வீட்டிற்கு திரும்பினார். அவர் உணவும் உண்ணவில்லை, தேநீரும் குடிக்கவில்லை. இன்று அவருடைய மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. நான் அவருக்கு அருகில் சென்றபோது அவர் என் கையை உதறினார். நான் மெதுவாக, இதில் என்னுடைய தவறு என்ன இருக்கிறது என்றேன். அவர் எல்லாம் தெரிந்தவரைப் போன்ற தொனியில், உன்னுடைய தவறு ஏதும் இல்லை, எல்லாமே உன்னுடைய குற்றம்தான். இதை செய்தவன் யாரும் யாருடைய கையையும் பிடித்து கட்டாயப்படுத்தி தவறு செய்ய வைப்பதில்லை. அவன் யார் என்று மட்டும் எனக்கு தெரிந்தால் போதும் என்றார். நான் மௌனமானேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர், இப்போது நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவர், அத்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இந்த விஷயத்தை இங்கேயே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் இதயம் கனத்தது. நான் மெதுவாக, அதாவது என்றேன். அவர், வேறென்ன அர்த்தம்? இந்த அவமானத்தை நாம் நம் தலைமேல் சுமக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்றார். நான் மௌனமாக இருந்தேன். அவர் தன் முடிவை அறிவித்தார். நாளைக்கே நாம் மருத்துவரிடம் செல்வோம். இந்த விஷயத்தை முற்றிலும் முடித்துவிடுவோம் என்றார். நான் மெதுவாக சரி என்றேன். பிறகு அவர், மேலும் அல்கா ஆன்ட்டிக்கு இதில் எதுவும் தெரியக்கூடாது. ஒருவேளை அவர் நாளை வந்தால் நாம் காலையிலேயே இங்கிருந்து கிளம்பிவிடுவோம் என்றார். நான், அவர் அடிக்கடி இங்கு வருகிறாரே என்றேன். அவர், அதனால்தான் நாம் அதிகாலையிலேயே சீக்கிரம் செல்ல வேண்டும் என்றார். அது இரவு நேரமாக இருந்தது. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அப்போது அத்தை தன் அறையிலிருந்த பெல் சத்தத்தை ஒலிக்கச் செய்தார். நான் எழுந்திருக்க முயன்றபோது என் கணவர் கடுமையான குரலில் அதற்கு எந்த தேவையும் இல்லை. இனி தன் இஷ்டப்படி எதையும் செய்ய முடியாது என்பதை அவரும் உணர வேண்டும். அவர் அப்படியே படுத்து கிடக்கட்டும் என்றார். நான், ஒருவேளை அவருக்கு தண்ணீர் தேவைப்படலாம் என்றேன். அதற்கு அவர், நீ தண்ணீர் எடுத்து வைக்கவில்லையா என்று கேட்டார். நான், வைத்துதான் இருந்தேன், ஆனாலும் அவர் என்னை அழைக்கிறார் என்றேன். மானவ், அவரே குடித்துக்கொள்வார். அவருடைய கைகள் நன்றாகத்தானே இருக்கின்றன என்றார். அதற்குப் பிறகு அவர் என்னையும் தடுத்து நிறுத்தி, போய்த் தூங்கு என்றார். நான் ஏற்கனவே கடுமையான சோர்வினால் உடைந்திருந்தேன். பிறகு மெல்ல மெல்ல அந்த இரவும் அதே பாரமான மௌனத்தில் மூழ்கிப்போனது. காலையின் லேசான வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. வீட்டில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. பிறகு தினமும் எழுவதைப் போல நான் எழுந்து நேராக அத்தையின் அறைக்குச் சென்றேன். என் மனதில் பெரிதாக எந்த எண்ணமும் இருக்கவில்லை. அவரை எழுப்பி முகம் கழுவ வைத்து பிறகு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்தது. நான் அறைக்குள் சென்று மெதுவாக, அத்தை எழுந்திருங்கள், முகம் கை கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். பிறகு நாம் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்றேன். அவர் எப்போதும் படுத்திருப்பதைப் போலவே படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். நான் மீண்டும் அவரை அழைத்தேன். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. அவர் ஒருவேளை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரோ என்று நான் நினைத்தேன். நான் அவருக்கு அருகில் சென்று அவருடைய தோளைப் பிடித்து அசைத்தேன். நான் அவரை அசைத்த உடனே அவருடைய கை எந்தவொரு உயிரும் இல்லாததைப் போல அசைந்து பிறகு மெதுவாக கீழே விழுந்தது. அந்த கணமே என் கைகள் அப்படியே நின்றுவிட்டன. என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் பதற்றத்துடன் அத்தையை உரக்க அழைத்தேன். அத்தை, எழுந்திருங்கள், அத்தை என்றேன். ஆனால் இந்த முறையும் அவரிடம் எந்தவொரு அசைவும் இல்லை. என் குரல் நடுங்கத் தொடங்கியது.
நான் வேகமாக வெளியில் ஓடிவந்து என் கணவரை அழைத்தேன். மானவ், இங்கே வந்து பாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், ஏதோ சரியில்லை என்றேன். அவர் ஓடிவந்து உள்ளே நுழைந்து நேராக அவருக்கு அருகில் சென்று அமர்ந்தார். அவர் அவருடைய கையை பிடித்து முகத்தை பார்த்தார். பிறகு ஒரு கணத்திற்கு அவர் முற்றிலும் மௌனமானார். அவருடைய கண்களில் ஒரே நேரத்தில் பயமும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் தவிப்பும் ஒன்றாகத் தெரிந்தன. பிறகு அவர் உரத்த குரலில், அத்தை, எழுந்திரு அத்தை என்றார். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. அவர் மீண்டும் கையை பிடித்தார். பிறகு திடீரென்று அவருடைய முகத்தின் பாவனையே மாறிப்போனது. அவருடைய குரல் உடைந்து, இதெல்லாம் என்ன ஆகிவிட்டது? இது எப்படி நடக்க முடியும் என்றார். பிறகு மருத்துவரை அழைக்க முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு உண்மை எங்கள் கண்முன்னே வந்தது. அத்தை இனி இந்த உலகில் இல்லை, காலமாகிவிட்டார். இதை கேட்டவுடனேயே என் கணவரின் கையிலிருந்த அனைத்தும் கீழே விழுந்தன. அவர் அப்படியே தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினார். அவருடைய அழுகுரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. அவர் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தையே கூறிக்கொண்டிருந்தார். இது என்ன ஆகிவிட்டது? நான் என்ன செய்துவிட்டேன்? நான் இதை நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்றார். அவருடைய வார்த்தைகளில் பச்சாதாபமும் பின்னிரக்கமும் கடுமையான வலியும் இருந்தன. என்னுடைய வார்த்தைகள்தான் அவருடைய மனதை உடைத்துவிட்டன என்று தோன்றுகிறது என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். நானும் அங்கேயே நின்றிருந்தேன். எனக்குள் நான் என்ன உணர்கிறேன் என்றே எனக்கு புரியவில்லை. துக்கமும் இருந்தது. அதே நேரத்தில் வீட்டில் யாரோ திடீரென்று காலத்தை நிறுத்திவிட்டது போன்ற ஒரு விசித்திரமான மௌனமும் சூழ்ந்திருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. வீட்டிற்குள் மக்களின் வருகை தொடங்கியது. எங்கு பார்த்தாலும் துக்கத்தின் குரல்கள் கேட்டன. அந்த நிசப்தத்தில் மெல்ல மெல்ல சலசலப்பு சத்தம் நிறையத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அல்கா ஆண்டியும் வந்தார். அவர் உள்ளே வந்தபோது அவருடைய முகத்தில் பெரிய அளவில் எந்தவொரு உணர்ச்சியும் எக்ஸ்பிரஷன் தெரியவில்லை. அவர் நேராக அறைக்குள் சென்றார். அத்தையை பார்த்தார். சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தார். பிறகு மௌனமாக வெளியில் வந்தார். அவர் எதுவும் சொல்லவுமில்லை, எதுவும் கேட்கவுமில்லை. அவரிடம் இருந்த அந்த மௌனம் அவரோடே வந்தது, அவரோடே சென்றுவிட்டது. அத்தையின் இறுதிச் சடங்கிற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டன. பிறகு அவருடைய இறுதிச் சடங்கு செய்து முடிக்கப்பட்டது. அவருடைய அறை முற்றிலும் காலியானது. ஒரு காலத்தில் விசித்திரமான மௌனம் நிறைந்திருந்த அதே அறை இப்போது முற்றிலும் பாழடைந்து வெறிச்சோடி கிடந்தது. அந்த அறையின் சுவர்கள் கூட உயிர் அற்றவைகளாக மாறிவிட்டது போல தோன்றியது. என் கணவருக்கு இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு பெரும் பாரமாக இருந்தது. முதல் நாள் அவர் முற்றிலும் மௌனமாக இருந்தார். உணவும் உட்கொள்ளவில்லை. யாருடனும் பேசாமல் அவர் அப்படியே அமர்ந்திருந்தார். சில நேரங்களில் அவருடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஒரு வாரம் இதே நிலையிலேயே கடந்து சென்றது. வீட்டின் சூழல் முற்றிலும் மாறிப்போயிருந்தது. பிறகு மெல்ல மெல்ல அவர் சாதாரண நிலைக்கு திரும்பத் தொடங்கினார். ஆனால் பழைய வாழ்க்கை மீண்டும் திரும்பி வரவில்லை. நானும் மௌனமாக இருந்தேன். காலப்போக்கில் என்னை நானே தேற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இறந்தவர்களுடன் யாரும் இறந்து விடுவதில்லை என்பதுதான் யதார்த்தம். இதயத்திற்குள் எத்தனை கேள்விகள் எஞ்சியிருந்தாலும் வாழ்க்கை எப்போதும் போல தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நாள் நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஓய்வாக அமர்ந்திருந்தேன். வீட்டில் முற்றிலும் ஒரு நிசப்தமான மௌனம் சூழ்ந்திருந்தது. யாரோ ஒருவரின் வருகைக்கான சத்தமோ அல்லது செல்வதற்கான சலசலப்போ அங்கு இல்லை. அத்தையின் மறைவுக்குப் பிறகு இப்போது இந்த வீடு என்னுடையதாக மட்டுமே இருந்தது. முன்பு 2 பேர் வாழ்ந்த ஒரு சிறிய வீடு அது. இப்போது நான் மட்டுமே தனியாக எஞ்சியிருந்தேன். என் கணவர் மாலையில்தான் வீட்டிற்கு திரும்புவார். வேலைகள் மிக குறைவாகவே இருந்தன. ஆனால் காலம் கடப்பது மிகவும் பாரமாகத் தோன்றியது. முன்பு குறைந்தபட்சம் ஏதோ ஒரு சத்தமாவது இருக்கும். யாரோ ஒருவர் கூப்பிடுவதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு கட்டளையிடுவதற்கோ இருப்பார். இப்போது வெறும் சுவர்களும் மௌனமும் மட்டுமே எஞ்சியிருந்தன. என்னிடம் எந்தவொரு மொபைல் இல்லை. அதனால் வெளி உலகத்துடனான தொடர்பும் எனக்கு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது. பகல் பொழுதுகள் கடந்தன, இரவுகள் இன்னும் நீளமானவையாக மாறின. நான் சிறிது நேரம் அறையில் அமர்ந்திருந்தேன். பிறகு எழுந்து மெல்ல மெல்ல அத்தையின் அறையை நோக்கி நடந்தேன். அந்த அறை இப்போது காலியாக இருந்தது. இருந்தாலும் அதற்குள் ஒரு விசித்திரமான உணர்வு இன்னும் நீடித்திருந்தது. நான் உள்ளே சென்று எதையும் யோசிக்காமல் நேராக அத்தையின் படுக்கையில் போய் படுத்துக்கொண்டேன். நான் ஏன் இதை செய்கிறேன் என்று எனக்கே தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அது என் மூளை சோர்ந்து போய் என் உடலுக்கு ஏதோ ஒரு இடம் தேவைப்பட்டது போன்ற ஒரு கணமாக இருந்தது. நான் படுத்திருந்தபோது திடீரென்று அந்த படுக்கை அசைவது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது.
யாரோ ஒருவன் கீழே அமர்ந்து கொண்டு அந்த படுக்கையை அசைப்பது போல இருந்தது. என் இதயத் துடிப்பு வேகமாக கூடியது. நான் சட்டென்று எழுந்தமர்ந்தேன். என் மூச்சு வேகம் எடுத்திருந்தது. நான் அறையின் 4 பக்கங்களிலும் பார்த்தேன். அறை எப்போதும் போல அப்படியே காலியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த மௌனம் முன்பை விட இப்போது இன்னும் பாரமாகத் தோன்றியது. பிறகு என் பார்வை ஜன்னலின் பக்கம் திரும்பியது. ஜன்னலின் அருகே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் முற்றிலும் நேராக நின்றிருந்தாள். அவளுடைய முகம் ஜன்னலை நோக்கி இருந்தது. அவளுடைய தலைமுடி லேசான காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. நான் நடுங்கும் குரலில், "நீ யார்?" என்று கேட்டேன். ஆனால் அவள் பேசவில்லை. நான் சொல்வதைக் கேட்காதவளைப் போலவே அவள் அப்படியே நின்றிருந்தாள். நான் மீண்டும், "இங்கே எப்படி வந்தாய்? இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும்?" என்றேன். பிறகு அவள் மெதுவாகத் தன் முகத்தை என் பக்கம் திருப்பினாள். அவளுடைய முகம் என் கண்முன்னே வந்த அந்த கணத்தில் என் மூச்சே நின்றுவிட்டது போல இருந்தது. அவள் என் கணவரின் அத்தைதான். என் கண்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகமே மங்குவது போலத் தோன்றியது. அவள் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் அதே பழைய மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு அவள் மெதுவாக படுக்கையை நோக்கி சைகை செய்தாள். ஏதோ ஒரு பொருளை எனக்கு காட்ட விரும்புவது போல அது இருந்தது. நான் பயந்தபடியே அந்த படுக்கையை பார்த்தேன். அதன் கீழே ஏதோ ஒன்று இருக்கிறது, அல்லது ஏதோ மறைக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. என் கைகளும் கால்களும் நடுங்கத் தொடங்கின. நான் பதற்றத்துடன், "இல்லை, இங்கே வராதே. இங்கிருந்து போய்விடு" என்றேன். என் குரல் உடைந்து கொண்டிருந்தது. என் உடல் அப்படியே உறைந்து போனது போல இருந்தது. என்னால் எந்தவொரு அசைவையும் கொடுக்க முடியவில்லை. பிறகு திடீரென்று யாரோ என்னை ஓங்கி அசைத்தார்கள். நான் ஒரு உலுக்குடன் திடுக்கிட்டு எழுந்தேன். என் முன்னால் என் கணவர் நின்று கொண்டிருந்தார். நான் என் அறையில் என் படுக்கையில்தான் படுத்துக் கொண்டிருந்தேன். நான் வியர்வையில் நனைந்திருந்தேன். என் மூச்சும் வேகம் எடுத்திருந்தது. அவர் என்னை பார்த்து, "என்ன ஆச்சு? ஏதேனும் கெட்ட கனவு கண்டாயா?" என்றார். நான் நடுங்கும் குரலில், "ஆமாம், மிகவும் மோசமான ஒரு கனவு" என்றேன். அவர், "என்ன பார்த்தாய்?" என்று கேட்டார். நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். என் மூளையில் அந்த காட்சி மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நான் அவரிடம் எதையும் சொல்லவில்லை. நான், "ஒன்றுமில்லை, வெறும் கெட்ட கனவுதான்" என்றேன். அவர் எனக்கு அருகில் அமர்ந்து மெதுவாக, "நீ மிகவும் சோர்ந்து விடுகிறாய். அதனால்தான் இப்படிப்பட்ட கனவுகள் வருகின்றன. படுத்து ஓய்வெடு" என்றார். நான் தலையசைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் எனக்கு உறக்கம் வரவில்லை. அந்த ஜன்னல், அந்த சைகை மற்றும் அந்த படுக்கை என அந்த காட்சி என் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. இது வெறும் கனவுதான் என்று எனக்கு நானே சமாதானம் கூறிக்கொண்டேன். ஆனால் என் இதயத்தின் ஒரு சிறிய பகுதி, இது வெறும் கனவு மட்டுமல்ல என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தது. சில நாட்கள் இதே நிலைதான் நீடித்தது. நான் தினசரி வேலைகளை செய்து வந்தேன். ஆனால் என் மனம் வேறு எதிலோ சிக்கித் தவித்தது. அவதிப்பட்டு கொண்டிருந்த அவர் எனக்கு ஏதோ ஒன்றை புரிய வைக்க முயற்சிக்கிறார் என்ற எண்ணம் எனக்குள் ஆழமாக பதிந்தது. அல்லது இது என்னுடைய பயம் மற்றும் சோர்வின் விளைவாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கான பதில் அப்போதும் என்னிடம் இல்லை. இங்கே சூழ்நிலையோ நாளுக்கு நாள் இன்னும் மோசமடைந்து கொண்டே சென்றது. என் கணவருக்கு இருந்த அந்த அரைகுறை வேலையும் பறிபோய்விட்டது. இப்போது வெறும் கூலி வேலை மட்டுமே வாழ்வாதாரமாக எஞ்சியிருந்தது. அவர் அதிகாலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவார். மாலையில் மிகவும் சோர்ந்து போய் வீட்டிற்கு திரும்புவார். அவருடைய முகத்தில் எப்போதும் கோபமும் ஏமாற்றமும் ஒன்றாகவே குடிகொண்டிருக்கும். முன்பு இந்த வீட்டில் குறைந்தபட்சம் சாப்பிடுவதற்கு ஏதேனும் ஒன்று கிடைத்துவிடும். சில சமயம் ரொட்டியுடன் ஏதேனும் ஒரு காய்கறி சமைக்கப்படும். சில சமயம் எளிமையான உணவாவது இருக்கும். ஆனால் இப்போது பெரும்பாலும் ஒருவேளை ரொட்டி கிடைப்பதே எங்களுக்கு பெரும் பாக்கியமாக இருந்தது. நானும் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தேன். வீட்டின் சுவர்கள் கூட மௌனமாக எங்கள் சூழ்நிலையை பார்ப்பது போல தோன்றியது. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரும் பாரத்துடனேயே கழிந்தது. எந்த ஒரு மகிழ்ச்சியோ அல்லது ஒரு சிறிய புன்னகையோ எங்களிடம் இல்லை. சோர்வும் கவலையும் மட்டுமே நிறைந்திருந்தது. எனக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும். நான் எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பேன். அந்த சிந்தனைகளுக்கு இடையே அதே கனவு மீண்டும் மீண்டும் வந்தது. அந்த பழைய காட்சி, அத்தையின் அறை மற்றும் அந்த படுக்கையை நோக்கிய அவருடைய சைகை. சில நேரங்களில் அவர் ஜன்னலின் அருகே நின்று கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றும். சில நேரங்களில் படுக்கைக்கு அருகில் காணப்படுவார். அவருடைய தோற்றம் எப்போதும் மௌனமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும். நான் பயந்து விடுவேன். கண் விழித்த பிறகும் நீண்ட நேரம் என் உடல் நடுங்கிக் கொண்டே இருக்கும்.
இந்த கனவு ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்றே எனக்கு புரியவில்லை. இது வெறும் மன அழுத்தம், சோர்வு மற்றும் மனதிற்குள் மறைந்திருக்கும் பயத்தின் விளைவுதான் என்று எனக்கு நானே புரிய வைக்க முயன்றேன். ஆனால் என் இதயம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒருநாள் பக்கத்து தெருவிலுள்ள ஒருவரது வீட்டில் ஹோமம் மற்றும் பூஜை, ஹவன பூஜன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சில பெண்கள் என்னையும் அழைப்பதற்காக வந்திருந்தார்கள். நானும் அங்கு செல்லலாம் என்று நினைத்தேன். குறைந்தபட்சம் என் மனதிற்கு ஏதேனும் ஒரு நிம்மதியாவது கிடைக்கும் என்று தோன்றியது. என் கணவரும் செல்வதற்கு அனுமதி அளித்துவிட்டார். ஏனென்றால் அவரும் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். அதனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. நான் அங்கு சென்றேன். அங்கு என் வீட்டின் சூழலிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அமைதி நிறைந்த ஒரு சூழல் நிலவியது. மக்கள் அமர்ந்திருந்தார்கள். ஹோமம் நடந்து கொண்டிருந்தது. இறுதியில் பிரார்த்தனை செய்த பிறகு என் மனதிற்குள் ஒரு அமைதி கிடைத்தது. நானும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தேன். என் இதயத்தின் அனைத்து கவலைகளையும் இறைவனிடம் ஒப்படைத்தேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் கனவில் காண்பதன் உண்மை என்ன என்பதை எனக்கு புரிய வைக்குமாறு மட்டுமே இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். ஹோமம் முடிந்த பிறகு அங்கு வந்திருந்த பண்டிதரிடம் பூசாரி நான் பேசினேன். இந்த பண்டிதர் ஜோதிடமும் எதிர்கால கணிப்பு சொல்பவர் ஆவார். நான் அவரிடம் சென்று அவருடைய பாதங்களைத் தொட்டு ஆசி பெற்றேன். அவர் என்னை ஆசீர்வதித்துவிட்டு, "சொல் மகளே, உனக்கு என்ன பிரச்சனை?" என்று கேட்டார். என் குரல் சற்று நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் அவரிடம் எல்லா விஷயங்களையும் விவரிக்கத் தொடங்கினேன். என் கணவரின் அத்தை இந்த உலகை விட்டுச் சென்றுவிட்டார். அவர் எங்களுடனேயே எங்கள் வீட்டில்தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் என் கனவில் வருகிறார். தினமும் எனக்கு ஒரே கனவுதான் வருகிறது. சில நேரங்களில் அவர் ஜன்னலின் அருகே காணப்படுகிறார். சில நேரங்களில் படுக்கையை நோக்கி சைகை செய்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் பயந்து நடுங்குகிறேன் என்றேன். பண்டிதர் மௌனமாக நான் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர் மெதுவாக, இந்த கனவு மீண்டும் மீண்டும் வருவது ஒரு தற்செயலான நிகழ்வாகவும் இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு சைகையாகவும் அறிகுறியாகவும் இருக்கலாம். நீ அவருக்காக வீட்டில் ஒரு ஹோமம் செய். ஏனென்றால் சில நேரங்களில் மன அமைதியும் கனவுகளை மாற்றிவிடும் என்றார். நானே சொந்தமாக வீட்டில் பூஜை செய்கிறேன். ஆனால் எங்களிடம் பெரிய அளவில் வசதிகள் ஏதும் இல்லை. எங்களால் எந்தவொரு பெரிய பூஜையையோ அல்லது வேறு எதையுமோ செய்ய முடியாது என்றேன். அதற்கு அவர், பரவாயில்லை மகளே, உன்னுடைய வீட்டில் அவருடைய ஆன்ம சாந்திக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. அவருடைய பெயரை சொல்லி அதிகாலையில் பூஜை செய் என்றார். அவர் மேலும் ஒரு விஷயத்தை மெதுவாக கூறினார். 7 நாட்கள் முடியும் வரை தொடர்ந்து அவருடைய ஆன்மாவிற்காக பூஜை செய்து கொண்டே இரு. ஏனென்றால் சில நேரங்களில் மனிதர்களின் மனதிற்குள் சில ஆசைகளோ அல்லது வார்த்தைகளோ எஞ்சிவிடுகின்றன. சில நேரங்களில் நம் மூளை நம்மை அதே கனவுகளுக்குள் அழைத்துச் சென்று விடுகிறது என்றார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் தலையசைத்தேன். ஆனால் இதெல்லாம் வெறும் மனரீதியான பிரச்சனை என்றால் கனவு மட்டும் ஏன் எப்போதும் ஒரே மாதிரியாக வருகிறது என்ற குழப்பம் என் இதயத்தில் இன்னும் நீடித்தது. வீட்டிற்கு திரும்பிய பிறகும் நான் நீண்ட நேரம் இதைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இரவில் நான் அத்தைக்காக பிரார்த்தனை செய்தேன். அவருடைய பெயரைச் சொல்லி அவருடைய ஆன்ம சாந்திக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்தேன். இருந்தபோதிலும் அதே கனவு மீண்டும் வந்தது. சொல்லப்போனால் அந்த கனவு எனக்குள் இன்னும் ஆழமாக பதிந்து கொண்டிருப்பதை நான் உணரத் தொடங்கினேன். ஒரு நாள் நான் ஒரு முடிவிற்கு வந்தேன். கனவில் நடப்பவை அனைத்தையும் நான் ஒருமுறை நிஜத்தில் செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் இது வெறும் கனவுதான் என்பதை என் மூளை இப்போது ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இந்த கனவில் நான் அடிக்கடி அவருடைய அறைக்குள் செல்வேன். படுக்கைக்கு அருகில் அமர்வேன். பிறகு அவர் என்னை உற்று பார்த்து படுக்கையை நோக்கி சைகை செய்வார். இப்போது எனக்குள் ஒரு விசித்திரமான பயமும் அதே நேரத்தில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஒன்றாக இருந்தன. கனவில் செய்வது போலவே நானும் நிஜத்தில் செய்தால் ஒருவேளை எனக்கு ஏதேனும் பதில் கிடைக்கலாம் என்று நான் சிந்திக்கத் தொடங்கினேன். ஆனால் என் இதயம் மிகவும் பயந்தது. ஏனென்றால் இதெல்லாம் எனக்கு அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. நிஜத்திலும் அப்படி ஏதேனும் நடந்துவிடுமோ என்று நான் பயந்தேன். ஆனால் இருந்தாலும் எனக்குள் ஒரு பிடிவாதமும் ஒரு படபடப்பும் இருந்தது. அது என்னை மௌனமாக அமரவிடவில்லை. இந்த படபடப்புடனேயே இந்த விஷயத்தை நானே புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் தீர்க்கமாக முடிவு செய்தேன். அடுத்த நாள் நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் வழக்கம்போலச் செய்து முடித்தேன். வீட்டை சுத்தம் செய்வது, துணிகளை துவைப்பது மற்றும் இதர சிறிய பெரிய வேலைகளையும் முடித்த பிறகு தோராயமாக மாலை காலை 5 மணி அளவில் நான் ஓய்வடைந்தேன். இது பெரும்பாலும் என் கனவிலும் வரும் அதே நேரமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் கனவிலும் மாலை பொழுதுதான் காட்சியளிக்கும். இதன் காரணமாகவே என் இதயத்திற்குள் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்கனவே குடிகொண்டிருந்தது. நான் சிறிது நேரம் அறையில் அமர்ந்து மூச்சை சீராக்கிக் கொண்டேன்.
பிறகு மெல்ல மெல்ல அத்தையின் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். அந்த அறை இப்போது காலியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு பாரமான உணர்வு இன்னும் அதற்குள் நிறைந்திருப்பது போல தோன்றியது. நான் உள்ளே நுழைந்தபோது அந்த அறைக்குள் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. சத்தங்கள் கூட அங்கே வந்து உறைந்து போவது போல இருந்தது. நான் மெதுவாக கதவை மூடிவிட்டு ஒரு முறை அறையின் 4 பக்கங்களிலும் என் பார்வையைச் செலுத்தினேன். அத்தையின் அலமாரி அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தது. நான் எதையும் யோசிக்காமல் அதற்கு அருகில் சென்று அலமாரியின் கதவை திறந்தேன். உள்ளே வெறும் ஆடைகள் மட்டுமே இருந்தன. சில பழைய ஆடைகள், சில மடித்து வைக்கப்பட்ட துணிகள் மற்றும் சில கலைந்து கிடந்த துணிகளும் இருந்தன. அவற்றுடன் சில பழைய காகிதங்களும் சில பழைய புகைப்படங்களும் போட்டோஸ் வைக்கப்பட்டிருந்தன. நான் ஒவ்வொரு பொருளையும் உற்று நோக்கினேன். என் மூளையில் அதே பழைய நினைவுகள் மீண்டும் சுழலத் தொடங்கின. அந்த மோதிரத்தைப் பற்றிய சந்தேகம், அது உண்மையில் என்னவாக இருக்கும் என்பது இன்றுவரை எனக்குள் நீடித்திருந்தது. நான் அலமாரியை மூடினேன். பிறகு என் பார்வை அந்த படுக்கையின் பக்கம் திரும்பியது. அவர் எப்போதும் படுத்திருக்கும் அதே படுக்கை அது. நான் மெதுவாக நடந்து அதற்கு அருகில் சென்று சில கணங்கள் நின்றேன். என் இதயம் மிகவும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. உள்ளே ஏதோ நடக்கப் போவது போல இருந்தது. நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு படுக்கையில் அமர்ந்தேன். பிறகு மெதுவாக படுத்துக்கொண்டு கண்களை மூடினேன். எனக்கு இப்போது பயமாக இருந்தது. இருந்தாலும் நான் தைரியமாக இருக்க வேண்டியிருந்தது. சில கணங்கள் காலம் உறைந்துவிட்டது போல கடந்தன. என் மூச்சுச் சத்தமும் இதயத் துடிப்பும் மட்டுமே எனக்கு கேட்டது. நான் என் மனதிற்குள் இறைவனை நினைத்துக் கொண்டேன். பிறகு மெதுவாக கண்களைத் திறந்தேன். என் முன்னால் எதுவும் இருக்கவில்லை. அறை எப்போதும் போல அப்படியே காலியாகவும் மௌனமாகவும் இருந்தது. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு என்னை சற்று நிம்மதிப்படுத்திக் கொள்ள முயன்றேன். ஆனால் அப்போது திடீரென்று அந்த படுக்கை லேசாக அசைந்தது. படுக்கையின் கீழே ஏதோ ஒன்று இருப்பது போல எனக்கு தோன்றியது. நான் சட்டென்று நேராக எழுந்தேன். அதே கணத்தில் என் பார்வை படுக்கையின் கீழ் பகுதிக்குச் சென்றது. அங்கே ஒரு பொருள் எனக்கு புலப்பட்டது. அது இரும்பாலான மிகவும் கனமான ஒரு பழைய பெட்டி, சந்தூக. அதன் மேல் பல கீறல் அடையாளங்கள் இருந்தன. அதை எண்ணற்ற முறைகள் பயன்படுத்தியிருப்பது போல தோன்றியது. அதன் மேல் பகுதி ஒரு வலுவான வளையத்துடன் குண்டா இணைக்கப்பட்டிருந்தது. உண்மையான விஷயம் என்னவென்றால், அந்த படுக்கை இந்த பெட்டியின் மீதுதான் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பெட்டியின் அந்த வளையத்தின் காரணமாக படுக்கையின் ஒரு கால் முற்றிலும் தரையைத் தொடாமல் இருந்தது. இதனால்தான் அது அசையும் உணர்வை தந்தது. நான் சில கணங்கள் அங்கேயே ஸ்தம்பித்து அமர்ந்திருந்தேன். பிறகு மெதுவாக கீழே இறங்கி படுக்கையை ஒரு பக்கமாக நகர்த்தினேன். இந்த நேரத்தில் என் இதயம் மிக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. நான் குனிந்து அந்த பெட்டியை வெளியில் இழுத்தேன். அது மிகவும் கனமாக இருந்தது. அதை 2 கைகளாலும் தூக்குவது மிகவும் கடினமாக இருந்தது. நான் அதை இழுத்துக்கொண்டு அறையின் நடுப்பகுதிக்கு வந்து தரையில் வைத்தேன். நான் அதற்கு முன்னால் அமர்ந்திருந்தேன். என் கண்கள் பூட்டப்பட்டிருந்த அந்த பெட்டியின் மீதே நிலைத்திருந்தன. அதன் மேல் அதிக அளவில் துருப்பிடித்திருந்தது. பல ஆண்டுகளாக அது பூட்டியே கிடப்பது போல தோன்றியது. நான் ஒரு கணத்திற்கு என் கையை முன்னோக்கி நீட்டினேன். பிறகு அப்படியே நிறுத்திவிட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. என் மூளையில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. இதன் உள்ளே அப்படி என்னதான் இருக்கிறது? நான் அந்த பெட்டியை திறந்தபோது என் கைகள் ஒரு கணத்திற்கு நடுங்கின. அதன் உள்ளே இருந்தவை என் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக இருந்தது. தங்க கட்டிகள், தங்க நகைகளின் முழுத்தொகுப்பு. இத்தனை நாட்களாக நான் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த அதே கனமான தங்க மோதிரம் மற்றும் அவற்றுடன் சில காகிதங்களும் இருந்தன. நான் அந்த காகிதங்களை எடுத்து பார்த்தபோது அவை ஏதோ ஒரு பெரிய பங்களா மற்றும் நிலங்களுக்குரிய ஆவணங்களாக இருந்தன. அந்த நேரத்தில் என் மூளை வேலை செய்வதையே நிறுத்திவிட்டது. இதெல்லாம் இவ்வளவு காலம் எங்கள் வீட்டிற்குள் எப்படி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னால் சிந்திக்க முடிந்தது. இதையெல்லாம் பார்த்ததும் என் கைகளும் கால்களும் மரத்துப்போனது போலாகிவிட்டன. நான் வேகமாக அந்த பெட்டியை மூடிவிட்டு அதை தூக்கிக் கொண்டு என் அறைக்கு வந்தேன். அதை ஒரு மூலையில் வைத்துவிட்டு நானே அதற்கு முன்னால் அமர்ந்து கொண்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. இனி என்ன நடக்கும் என்ற அதே கேள்வி என் மூளையில் மீண்டும் மீண்டும் எழுந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அல்கா ஆண்டி உள்ளே வந்தார். அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்பது போல அது இருந்தது. நான் உடனடியாக என்னை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்தேன். எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அவர் உள்ளே வந்தவுடனேயே என்னை நோக்கி பார்த்து, "நீ அந்த பெட்டியை திறந்துவிட்டாயல்லவா?" என்றார். நான் ஒரு கணத்திற்கு மௌனமாக இருந்தேன். பிறகு நான், "எந்தப் பெட்டி?" என்றேன்.
அவர் என் பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவரைப் போல மெதுவாக புன்னகைத்தார். அவர், அதே பெட்டிதான் படுக்கைக்கு கீழே இருந்ததே என்றார். நான், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு மெதுவாக, எனக்கு எல்லாமே தெரியும் என்றார். பிறகு அவர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேசத் தொடங்கினார். உன்னுடைய அத்தை மாமியார் சாரதா ஒரு சாதாரண பெண் அல்ல. அவர் இந்த தெருவில் வாழ்ந்தபோது தனிமையாகத்தான் இருந்தார். ஆனால் உண்மையில் அவர் ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் வேலை செய்து வந்தார், அதுவும் ஒரு மிகப்பெரிய பணக்காரரின் வீட்டில். அதுதான் அவருடைய உண்மையான வேலையாக இருந்தது. அவர் அங்கு வெறும் வேலைக்காரி மட்டுமல்ல, அவர் அந்த வீட்டின் முதலாளியை, சேட்டை காதலித்து வந்தார். இந்த விஷயத்தை கேட்டதும் நான் முற்றிலும் திகைத்துப் போனேன். எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்குவது போல எனக்குத் தோன்றியது. அல்கா ஆண்டி தொடர்ந்து பேசினார். அவர், இந்த உறவைப் பற்றி யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. உன் கணவனுக்கும் தெரியாது, இந்த தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. அந்த முதலாளியும் அவரை ஆழமாக காதலித்தார், அவரை திருமணம் செய்து கொள்ளவும் தயாராக இருந்தார். ஆனால் மானவை பற்றிய பேச்சு வந்தபோது அந்த முதலாளி மானவின் பொறுப்பைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சாரதாவை மானவை சந்திக்க அனுமதிக்க முடியாது என்றும் கூறிவிட்டார். தன் அண்ணன் மகன் தனில்லாமல் உடைந்து போவான் என்றுதான் சாரதா நினைத்தார். அதனால்தான் அவர் மானவிற்காக இந்த உறவை இரகசியமாக தொடர்ந்தாரே தவிர அந்த முதலாளியை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு பொய்யான திரைக்கு பின்னாலேயே கழித்துவிட்டார். அவர் அந்த முதலாளியிடமிருந்து உன் கணவனுக்காக எவ்வளவோ பணம் வாங்கினார். தங்கம், நகைகள் மற்றும் ஒரு பங்களாவை கூட வாங்கினார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மறைத்து வைத்தார். தன் காதலைப் பற்றி மானவிற்கு தெரிந்துவிட்டால் அவன் உடைந்து போவான் என்பதும், தன்னை அந்த முதலாளியிடமே சென்றுவிடுமாறு மானவ் கூறிவிடுவான் என்பதும் அவருக்குத் தெரியும். சாரதா எதை செய்தாவது தன் ஒரே அண்ணன் மகனை, தன் அண்ணன் மற்றும் அண்ணியின் இந்த அடைக்கலத்தை இந்த உலகத்தின் கைகளில் தனியாக விட்டுவிட விரும்பவில்லை. மேலும் தன் அண்ணன் மகனின் எதிர்காலத்தை தன் கைகளாலேயே நாசமாக்க அவர் விரும்பவில்லை என்றார். அதனால்தான் அவர் எல்லாவற்றையும் ஒரு பூட்டிய பெட்டிக்குள் அடைத்து மறைத்து வைத்து வந்தார். மறுபுறம் அந்த முதலாளியுடன் காதலாடி ஒரு நாள்தான் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருக்கு ஆறுதல் அளித்து வந்தார். தேவைப்படும் நேரங்களில் மட்டுமே அவர் எல்லாவற்றையும் பயன்படுத்தி வந்தார் என்றார். நான் ஆச்சரியத்துடன், அப்படியென்றால் இவ்வளவு விஷயங்கள் இருந்தபோதிலும் அவர் ஏன் இங்கே இப்படிப்பட்ட வறுமையில் வாழ்ந்து வந்தார் என்று கேட்டேன். அல்கா ஆண்டி, அவர் உன்னுடைய கணவனுக்காகத்தான் இதையெல்லாம் செய்தார். ஆனால் தன் அண்ணன் மகன் இந்த உண்மையை அறிந்து கொள்வதை அவர் விரும்பவில்லை. அதனால்தான் அவர் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து விலகியும் மௌனமாகவும் இருந்தார் என்றார். நான், இது அவர் தனக்குத்தானே செய்து கொண்ட மிகப்பெரிய துரோகம், தவறு என்றேன். அதற்கு அல்கா ஆண்டி, இதெல்லாம் அவருக்கு முற்றிலும் சரியானதாகவும் இல்லை, தவறானதாகவும் இல்லை. ஒரு நல்ல மனிதன் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு நாள் அந்த முதலாளி திடீரென்று இறந்து போனார். அப்போது அத்தை, நல்ல வேளையாக அவரோடு திருமணம் நடக்கவில்லை, இல்லையென்றால் என் வாழ்க்கை என்னவாகியிருக்குமோ என்று நினைத்தார். அவர் தன் அண்ணன் மகனுக்கு ஒரு நல்ல தாயைப் போல இருந்தார். ஆனால் தன் கடந்த காலத்தில் அவர் ஒரு மறைமுகமான உறவையும் வைத்திருந்தார். அவர் தன் வாழ்க்கையைத்தானே அழித்துக் கொண்டார். இப்போது அவர் இந்த உலகில் இல்லை. எனவே அவருடைய கணக்கை அந்த இறைவனே தீர்த்திருப்பார். அவர் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக அந்த முதலாளியின் வீட்டிற்குச் சென்று அங்கே வேலை செய்து வந்தார். அந்த முதலாளியின் பங்களாவில் யாருக்குமே முதலாளி சாரதாவை நேசித்தார் என்பது தெரிந்திருக்கவில்லை. சாரதா அவருடைய நினைவாகவே அங்கே சென்று வந்தார். முதலாளி கொடுத்த பரிசுகளை அவர் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வைத்தார். ஒரு நாள் இதெல்லாம் தன் அண்ணன் மகனின் வாழ்க்கைக்கு உதவும் என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக மட்டும்தான் என்றார். அல்கா ஆண்டியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் இதயத்திற்குள் ஒரு விசித்திரமான பாரம் இருந்தது. இத்தனை நாட்களாக நான் எந்தப் பெண்ணை ஒரு கடுமையான, விவரம் தெரிந்த பெண்ணாக நினைத்துக் கொண்டிருந்தேனோ, அவர் உண்மையில் ஒரு ஆழமான, கடுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அல்கா ஆண்டி எழுந்தபடி, இனி இதெல்லாம் உங்களுடையது. என் கடமையை முடித்துவிட்டு நான் புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டுச் சென்றார். நான் நீண்ட நேரம் அந்த அறையிலேயே அமர்ந்திருந்தேன். அந்த பெட்டியை பார்த்தபடி இது நிஜமா அல்லது ஏதேனும் கனவா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் மானவ் வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய முகத்தில் தினமும் இருக்கும் அதே சோர்வு அப்படியே இருந்தது. நான் அவரை மெதுவாக அழைத்து, உங்களுக்கு ஒரு பொருளைக் காட்ட வேண்டும் என்றேன். அவர் எனக்கு அருகில் வந்தார். நான் அந்த பெட்டியை திறந்தவுடனேயே அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன.
அவர் சிறிது நேரம் மௌனமாக நின்றிருந்தார். பிறகு இதெல்லாம் என்ன என்று கேட்டார். இது எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார். நான் அவரிடம் எல்லா விஷயங்களையும் விவரித்துக் கூறினேன். அல்கா ஆன்ட்டி சொன்ன விஷயங்களையும் அந்த பெட்டியின் உண்மையையும் அப்படியே கூறினேன். அவர் அப்படியே தரையில் அமர்ந்துவிட்டார். அவர் தங்க கட்டிகளை தன் கைகளில் எடுத்து பார்த்தார். பிறகு சொத்து ஆவணங்களை பார்த்தார். அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான கலவையான உணர்வு தெரிந்தது. ஆச்சரியமும் இருந்தது, மகிழ்ச்சியும் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு அறியாத பயமும் கலந்திருந்தது. அவர், நாம் பருப்பு சாதத்திற்கும் ரொட்டிக்குமே பணம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், ஆனால் இதெல்லாம் நம் வீட்டிற்குள்ளேயே மறைந்து கிடந்திருக்கிறதே என்றார். அன்று இரவு நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தோம். அங்கே முழுமையான மகிழ்ச்சியும் இல்லை, துக்கமும் முடிவுக்கு வரவில்லை. உள்ளுக்குள் மெல்ல மெல்ல பரவிக்கொண்டிருந்த ஒரு குழப்பம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அடுத்த நாள் நாங்கள் அந்த பங்களாவை நோக்கிச் சென்றோம். அது மிகவும் பெரியதாகவும் பழமையானதாகவும் அதே நேரத்தில் மிக அழகாகவும் இருந்தது. அதன் கதவுகள் திறந்தவுடனேயே ஒரு புதிய உலகமே எங்கள் கண்முன்னே வந்தது போல இருந்தது. உள்ளே விலைமதிப்பற்ற பொருட்கள் இருந்தன. மரச்சாமான்கள், ஃபர்னிச்சர், நகைகள் மற்றும் பூட்டியிருந்த சில அறைகளுக்குள் பழைய நினைவுகள் நிறைந்திருந்தன. காலம் அங்கேயே உறைந்துவிட்டது போல எல்லாமே மௌனமாக இருந்தன. இதெல்லாம் உண்மையிலேயே எங்கள் பெயரில்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டோம். ஆனால் இதனுடன் ஒரு கேள்வியும் எங்கள் இதயத்தில் எஞ்சியிருந்தது. இந்தச் செல்வம் எந்த விலையை கொடுத்துச் சேர்க்கப்பட்டது மற்றும் இதன் பின்னணியில் எத்தனை மௌனமான உயிர்கள் மறைந்திருக்கின்றன என்பதுதான் அது. காலம் கடந்து சென்றது. எங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. என் கணவர் இன்றும் தன் அத்தைக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறார். மேலும் அவருடைய ஆன்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்கிறார். ஏனென்றால் அவருடைய அத்தை அவருக்காக எவ்வளவோ தியாகங்களைச் செய்துள்ளார். நாங்கள் இப்போது ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்து வருகிறோம். எங்களிடம் பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கின்றன. ஆனால் என் மூளையில் அந்த பழைய இரவுகள் இன்றும் அப்படியே நீடிக்கின்றன. அந்த கனவு, அந்த அறை, அந்த படுக்கை மற்றும் அந்த பெட்டி. நான் அடிக்கடி சிந்திப்பேன், அத்தை உயிரோடு இருந்தபோது நான் அவரை சரியாக கவனித்துக் கொள்ளவே இல்லை என்று. சில மனிதர்கள் நம்முடைய நன்மைக்காகவே நம்மிடமிருந்து உண்மையை மறைக்கிறார்கள். அவர் தன் அண்ணன் மகனுக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே அரைகுறையாக விட்டுவிட்டார். தன் அண்ணன் மகனின் நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு தன் காதலை முழுமையாக்கிக் கொள்ள முடியாமல் ஒரு கட்டுக்குள்ளேயே அவர் வாழ்ந்து முடித்துவிட்டார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு கதை மறைந்திருக்கிறது, மேலும் ஒவ்வொரு கதையின் முடிவும் எப்போதும் சாதாரணமானதாக இருப்பதில்லை. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வெளியில் தெரியாத ஒரு கதை ஒளிந்தே இருக்கிறது. நாம் சில நேரங்களில் மனிதர்களை அவர்களுடைய வெளிப்படையான குணத்தை வைத்து மட்டுமே மதிப்பிட்டு விடுகிறோம். ஆனால் யதார்த்தம் அதைவிட மிகவும் ஆழமானது. சில நேரங்களில் வெளியில் மிகவும் கடுமையாகத் தோன்றும் மனிதன் உள்ளுக்குள் மிகவும் இளகிய மனம் படைத்தவனாக இருக்கிறான். சில நேரங்களில் மிக நல்லவனாகத் தோன்றும் மனிதன் தனக்குள்ளே பல ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறான். எனவே நாம் அவசரப்பட்டு யாரைப் பற்றியும் எந்தவொரு முடிவிற்கும் வந்துவிடக்கூடாது. பொறுமையும் விவேகமும் மட்டுமே மனிதனை சிறந்த முடிவுகளை நோக்கி அழைத்துச் செல்லும். மற்றவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீது பழி சுமத்துவது சில நேரங்களில் நம்மை தவறான பாதையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சினைகள் இருக்கின்றன, அதை அவன் தனக்கே உரிய வழிகளில் கடந்து செல்கிறான். உண்மையான முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் மற்றும் உண்மையை காலத்தின் கைகளில் ஒப்படைத்துவிட வேண்டும். அத்தையின் தியாகமும் சாக்ரிஃபைஸ், அவருடைய தூய்மையான குணமும் இன்றும் எங்கள் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றன. அவர் இன்றும் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்கள் வீட்டின் சுவரில் அவருடைய ஒரு பெரிய புன்னகைக்கும் புகைப்படத்தை மாட்டி வைத்துள்ளோம். நாங்கள் அவரை தினமும் நினைவுகூர்கிறோம். ஒருவேளை இன்று அவர் எங்களுடன் உயிரோடு இருந்திருந்தால் நாங்கள் செய்த தவறுகளுக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டிருப்போம் என்று சிந்திக்கிறோம். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த புதிய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்தடைய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐ மறக்காமல் அழுத்துங்கள்.